வணக்கம். ஜெய்ஸ்ரீ பாலன் லேர்ன் ஆஸ்ட்ராலஜி. இன்னையுடைய பதிவு சூரியன் ஆயில்ய நட்சத்திரம் அஸ்லேஷா நட்சத்திரத்துல இருந்தா அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. முதல்ல நான் அந்த சூரியனோட சீரீஸ்ல பூச நட்சத்திரத்தோட முடிஞ்சு போச்சு. ஆயில்ய நட்சத்திரத்தை பத்தி ஏதோ காரணத்தினால அது அப்படியே நின்று போயிடுது. ஸோ அதை கண்டினியூ பண்ணி அது விட்ட இடத்துல பிடிக்கலான்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதனுடைய பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ இல்லை ஜாதகம் படிக்கணும்னாலோ நீங்க என்னுடைய வெப்சைட்ல jayasreebalan@gmail.comல போயிட்டு jayasreebalan.com. ஸோ அதுல போயிட்டு நீங்க கன்சல்டேஷன் பணத்தை கட்டி பண்ணிக்கலாம். யாரும் ஜாஸ்தி ஃப்ரீயாவோ இல்லாட்டினா ஒரு கொஸ்டினுக்காக ஆன்சர், 2 கொஸ்டினுக்காக வேணும் அப்படின்லாம் கேட்கறா. ஒரு ஜாதகத்தை படிக்காம எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி பண்ணினீங்கன்னா அது ரைட்டாகவும் இருக்காது. ஸோ அதனால தயவு செஞ்சு யாருக்கு இந்த ஃப்ரீயா வேணும், இல்லை ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும், 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும் அப்படிங்கிறது என்னால முடியாத ஒரு விஷயம். வாங்க நம்ம பதிவுல போய் பார்க்கலாம். ஸோ சனி அஸ்லேஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா கடக ராசிக்கு மொத்தம் 9 பாதம் உண்டு. ஓகேயா? கேது ஃபர்ஸ்ட் பாதம் கேது, 2வது பாதம் வீனஸ். அதாவது கேது புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தை முடிஞ்சுவிடும். அதுக்கு அடுத்தது பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்கு என்ன சாரம் 9 பிளானட்டோட சாரங்கள் கிடைக்கும் அந்த நட்சத்திரத்துல. ஓகேயா? சோ இப்ப பூச நட்சத்திரத்துக்கு ஃபர்ஸ்ட் பாதம் வீனஸோட சாரம், 2வது பாதம் சூரியனோட சாரம், 3வது பாதம் சந்திரனோட சாரம், 4வது பாதம் செவ்வாயோட சாரம். அதுக்கு அடுத்தது புனர்வசு. அதனாலதான் இங்க கேபிட்டல்ல கொடுத்துருக்கேன். புனர்வசு இல்ல, ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு 4 பாதத்தோட இது ராகு, ஜூபிட்டர், சாட்டர்ன் அண்ட் மெர்குரி. இங்க பார்த்தேன்னா ஜூபிட்டரா இருக்கட்டும் இல்ல மெர்குரியா இருக்கட்டும், இது ரெண்டுமே சர்வம் சம்பந்தப்பட்டதுதான். ஓகேயா? ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன், இந்த செகண்ட் பாதம் ஜூபிட்டர், தேர்ட் பாதம் சாட்டர்ன், ஃபோர்த் பாதம் மெர்குரி. சாதாரணமாக ஜூலை 15th இருந்து ஆகஸ்ட் 15th வரைக்கும் பிறந்த வாளுக்கு சூரியன் கடகத்துல இருக்கும். ஓகேயா? இப்ப இந்த இதுக்கு தேவதா யாருன்னு கேட்டா சர்வம் தான் தேவதா. ஓகேயா? இந்த இதுக்கு நிறைய, அதாவது நாகலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாக தேவதைகள்லாம் தான் இந்த நட்சத்திரத்துக்கு தேவதாவாதான் அப்படிங்கிறது. இது எப்படி கேட்டீங்கன்னா, நம்ம துர்க்கை இந்த ஒரு அவதாரம் துர்காவதாரம் எடுத்தது இந்த அஸ்லேஷா நட்சத்திரத்துலதான் அப்படிங்கிறது ஒரு 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 விதமான ஒரு ஸ்டோரி உண்டு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்க மெர்குரி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டேன்னாக்கா மெர்குரி தான். ஸோ இந்த மெர்குரியில என்ன விசேஷம்னா நிறைய விசேஷங்கள் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ராமாவதாரத்துல லக்ஷ்மணும் சத்ருகனும் பிறந்தது இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல தான். அது மட்டும் இல்லாமல் இது இந்த நதி எப்பவுமே இது வாட்டர் சைன்ல இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு வாட்டர் சைன். அதுக்கு அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம். அனுஜென்ம நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம். அது விருச்சிகத்துல இருக்கு. அது இந்த கிணறு, குட்டை அது மாதிரி இருக்கிற வாட்டர் சைன். கடகத்துல இருக்கிறது ரிவர். இதுல விருச்சிகத்துல இருக்கிறது ஒரு வெல், அது மாதிரி வெல் இல்ல குட்டை குளம் மாதிரி. அதே சமயம் அடுத்தது ரேவதி நட்சத்திரம் சமுதிரத்துல போய் இருக்கு. ஓகேயா? சோ அப்படி இருக்கும்போது இங்க பார்த்தேன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கே அதுக்கு தேவதா யாருன்னு கேட்டா பூஷன், அதாவது சனீஸ்வர பகவான். எப்பவுமே நட்சத்திரங்களுக்கு சொல்லலையே 108 ஒரு ருத்ராட்சத்துல 108 மணி உண்டு. அது ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒண்ணுக்கு பாதங்களும் ஒண்ணுக்கு இன்டர்லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ அப்போ அந்த புதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்துக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம் சனீஸ்வர பகவானோடையும் சரி, பூச நட்சத்திரமா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து உள்ள கேது நட்சத்திரமா இருக்கட்டும், இவால இன்டர்லிங்க் உண்டு, ஒண்ணுக்கு இன்டர்லிங்க் உண்டு. அதனால இப்படி கேட்டீங்கன்னாக்கா இவ இந்த ஃபர்ஸ்ட் இது கண்டந்திர பாயிண்ட். இந்த ஆயில்யம்ங்கிறது ஒரு கண்டந்திர பாயிண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு கேது நட்சத்திரம் இதுல வருது, சிம்மத்துல வருது. ஒரு யுகம் முடிஞ்சு அடுத்த யுகம். அதாவது இது பாதாள யுகத்திலிருந்து முதல்ல நான் நிறைய சொல்லிட்டு இருந்தேன். ஒரு கண்டந்திர பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் வரும்போது அது ரொம்ப ஒரு கஷ்டம். ஒரு கடைசி பாதம் இருக்கு இல்லையா, அது இட் இஸ் ரொம்ப எஃபெக்ட் கொடுக்கிற ஒரு விஷயம். கரெக்டா ஒரு அஸ்ட்ராலஜரால டயக்னோஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நான் ஆகாச மார்க்கமா ஒரு யுகம் போறது அப்படின்னு. ஆனா இங்க பார்த்தேன்னா அப்படி இல்லை. இது நாக யோகம் அப்படிங்கிறது பாதாள லோகத்துல இருக்கான். அதாவது அந்த சீ பெட்டு, ரிவர் பெட்டு இருக்கு, அடியில இருக்கிறதுக்கு உதாரணங்கள் என்னன்னு கேட்டேன்னாக்க
காளிங்க நர்தனம் பகவான் கிருஷ்ணர் வந்து காளியாவை நதியில இருக்கிற அந்த காளியா அப்படிங்கிற அந்த நாகத்தை இது பண்ணிட்டு தோக்கெடுத்துட்டு அது மேல இருந்து அவர் நர்தனம் விளையாடினார் சின்ன குழந்தையானவர். அது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமுதிரத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அவர் வந்து நாகத்துல மேலதான் விஷ்ணுவே மகாவிஷ்ணுவே படுத்துட்டு இருப்பார் இல்லையா? அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்து விருச்சிகத்துல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டா கொடைய வந்து மழை இந்திரனோட சண்டை வரும்போது இந்திரன் மழையா பொழியும் போது இந்த மக்களையும் மண்ணு இது ஜீவ ஜந்துக்களையும் பசுக்களையும் காப்பாத்துறதுக்காக மலைய வந்து கொடையா புடிச்சு அவர் நின்று எல்லாரையும் காப்பாத்தினார். சோ அது மாதிரியான ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் நடந்தலாம் எந்த இடத்துலன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த ஆயிலிய நட்சத்திரம் தான். சோ இந்த ஆயிலிய நட்சத்திரத்தை பத்தி நீங்க ஜாஸ்தி பயப்படணுமா அப்படின்னு கேட்டா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு அது வந்து நாகம் சம்பந்தப்பட்டது. இப்போ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நாகத்தை பார்த்தாலோ சொப்பனத்தை ஜாஸ்தி நாகம் வந்துட்டே இருக்கும். ஸோ நாகத்தை பார்த்தாலோ இல்லை நாகதேவத்தைய வணங்கினாலாவே இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஒரு யோகங்கள்லாம் இருக்குனாக்கா அது ஆக்டிவேட் ஆகும். அந்த நாகத்தை பார்க்கும்போதோ நாகங்களை தெய்வங்களை பூஜை பண்ணும்போதோ அவளுக்கு அந்த ஆக்டிவேஷன் நல்ல விஷயங்கள் எல்லாம் ஆக்டிவேஷன் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ இதுல இன்னொரு நல்ல இது என்னன்னு கேட்டாக்கா இந்த நாகம் அப்படிங்கிறது என்னதுன்னு கேட்டா அவ என்னைக்கும் அலர்ட்டா இருக்கும். பிடிக்குதா சவுண்ட்ல இருந்து வச்சு மனிதனுடைய இருக்கிறது பூமி அடியில தான் இருக்கும். ஆனா ரொம்ப அலர்ட்னஸ் எப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு சத்தமா இருக்கட்டும், அவளுடைய பாம்புடைய அந்த பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வையும் ரொம்ப நுணுக்கமான பார்வை, ரொம்ப ஷார்ப்பா டீப்பா போய் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். காது செவியா இருக்கட்டும் எல்லாமே. சோ அதனால சாதாரணமாக சூரியன் அப்படின்னாக்க சூரியனே இந்த இடத்துல வி ஆர் டாக்கிங் அபவுட் சூரியன் இல்லையா? சூரியன் தானே போய் ஆரிய நட்சத்திரத்துல இருக்கு. அப்போ சூரியன்கிறது என்னன்னு கேட்டினாக்க கண்ணுடைய பார்வை, பார்வையை கன்சிடர் பண்றோம். சோ இந்த இந்த ஆரிய நட்சத்திரத்துல வரும்போது அந்த சூரியனுடைய அந்த பார்வை விஷனானது அவ்வளவு ஈஸியா போய் உள்ளுக்குள்ள போய் எல்லாரும் டக்குன்னு கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவா இல்லையா, ஒருத்தர் கண் திருஷ்டி படுறதுன்னு. ஸோ யாருக்காவது சூரியன் போயிட்டு இந்த நட்சத்திரம் இருந்தா அவளுடைய திருஷ்டி ரொம்ப டக்குன்னு எல்லாருக்கும் போட்டுடும். அதனால நம்ம வந்து எப்பவுமே அந்த காலத்துல என்னதுன்னு கேட்டேன்னாக்கா வீட்டை சுத்தி இது வைப்பா, மூங்கில் காடு வைப்பா. நான்லாம் வந்து திருடைய மது தியாகராஜபுரம் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், என்னுடைய ஹோம் டவுன் அதுதான் சொல்லிட்டு. எங்க பார்த்தா கொள்ளையிலைங்களுக்கு மூங்கில் கொள்ளையே உண்டு. அந்த அந்த அதுல இருக்கும்போது என்ன கேட்டா அது எல்லாருடைய அந்த கண் திருஷ்டி அந்த இதெல்லாம் வந்து அந்த மூங்கில் மரம் எடுத்துக்கும். ஸோ நமக்கு வந்து அது ப்ரொடெக்டா இருக்கும். ஆக்சுவலா பார்த்தா 4 பக்கமும் வீட்டை சுத்தி மூங்கில் மரம் வைக்கிறது வந்து அந்த காலத்துல ஒரு எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏஷியன் பீரியட்ல ஒரு ஒரு பழக்கம் இருந்தது. ஏன்னு கேட்டா மற்றவாளுடைய கண் திருஷ்டி நமக்கு படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவும் இங்க மும்பைல வந்து சொசைட்டில எல்லாம் வைக்கிறா மூங்கில் எல்லாம். பட் அவ வந்து ஒரு கார்டன்ல தான் வைக்கிறாளே தவிர சுத்திவர் வைக்கிறது கிடையாது. சாதாரணமாக நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வச்சோம்னாக்க அந்த இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல நம்ம வந்து முன்னாடி பின்னாடி 4 பக்கமும் மூங்கில் மரத்தை வைக்கணும். மூங்கில் மரத்தை வச்சாதான் நம்ம வந்து காத்து கருப்பு இந்த மாதிரி ஒரு இது திருஷ்டி கண் திருஷ்டி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நமக்கு படாம நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாதங்கள். ஒவ்வொரு பாதமும் அப்போ சூரியனுடைய பாதம் எப்படின்னா சூரியன் வந்து ஆயிலிய இடத்துல இருக்க. ஸோ இந்த ஒவ்வொரு பாதத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ சூரியன் வந்து ஃபர்ஸ்ட் பாதத்துல இருந்ததுன்னாக்க அவ வந்து விருச்சிகத்துல வந்து சப்போஸ் அசெண்டட், அவளுடைய அசெண்டட் வந்து இங்க விருச்சிகமா இருந்ததுன்னா இதை நம்ம எடுக்கணும். விருச்சிக லக்னமா இருந்து 9ஆம் இடத்துல வந்து சூரியன் இருந்ததுனாக்க சாதாரணமாவே 9ஆம் இடத்துல சூரியன், அதாவது 10th வந்து 9th இல்லையா? சோ கர்ம தர்மாதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உண்டாடுது. சோ அதனால சாதாரண பெரியவா பார்த்தா அனுஷ நட்சத்திரம் இல்லையா? சோ இந்த மாதிரி அவள் பெரிய பெரிய சன்னியாசிகள் தியாகங்கள் நிறைய ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி தன்னுடைய குடும்ப சுகத்தை விட அந்த மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கறது வந்து இந்த சூரியன் வந்து ஃபர்ஸ்ட் பாதத்துல இருக்கிறது வந்து அவ்வளவு பெரிய விஷயம் கிடைக்கும். இவாளுக்கு என்னதுன்னு கேட்டேனாக்க சாஜிடேரியஸ், அதாவது தனுர் தான் இவாளுக்கு நவம்சத்துல கொண்டு போய் முடியும். ஸோ இந்த சாஜிடேரியஸ்க்கு வந்து தனுர் ராசிக்கு வீட்டு அதிபதியானவர் யாருன்னு கேட்டா குரு. அவர் வந்து இட் ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் டு டூ வித் டீலிங் வித் அட் த சேம் டைம் நீங்க பார்த்தீங்கன்னாக்க
இந்த நீங்க கடகத்துல இருந்து பார்க்கும்போது இது 6ஆம் வீட்டுக்கு நவம்சம் போறது. அதனால இவாளுடைய எண்ணங்கள் எப்பவுமே தன்னுடைய உடம்புல உள்ள வியாதி, தனக்குள்ள கடன், தன்னுடைய எனிமிட்டி, அதை பத்தின விஷயங்களை தான் இவ வந்து ஜாஸ்தி திங்க் பண்ணுவா. ஒரு பெரிய விஷயம் சப்போஸ் சாஜிட்டேரியஸ் அசன் விருச்சிக அசண்டன்ட் இல்லாதவாளுக்கு, ஓகே, விருச்சிகம் அசண்டண்டா இருந்தா அவ வந்து ஒரு செயின்டாவோ ஒரு பெரிய மகானாவோ இருப்பா. ஆனா விருச்சிகம் இதுல இல்லாம இருந்து சூரியன் வந்து உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்துல இருந்து அதுக்கப்புறம் நவாம்சத்துல இந்த சூரியன் போய் தனுர்ல இருக்கும்போது, ஏன்னா இது வந்து 6ஆம் இடத்துக்கு போயிடுது. 6ஆம் இடத்துக்கு போகும்போது 6ஆம் வீட்டுக்குடைய விஷயங்களை பத்தி தான் இவ நினைப்பா. ருண ரோக சத்துஸ்தனாதியை பத்தி தான் இவ நினைப்பா. அடுத்தது 2வது பாதமானது நேட்டிவ் லாசஸ் ஹிஸ் ஃபாதர். ஏன்னா 2வது பாதம் அப்படின்னு இருக்கும்போது இங்க அங்கேயிருந்து பார்க்கும்போது 9th ஹவுஸ் இல்லையா, நான் இங்கேருந்து கடகத்துல இருந்து பார்க்கும்போது 9th ஹவுஸ் இல்லையா. ஸோ 9th ஹவுஸ்ல இருந்து பார்க்கும்போது இவளுக்கு இது இது சர்வதோஷம் அப்படிங்கிறதுனால இவளுக்கு அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உயிருக்கு ஆபத்து வருது. நேட்டிவ் லாசஸ் ஹிஸ் ஃபாதர் ஏர்லி. த செகண்ட் பாதா ஃபால்ஸ் இன் கேப்ரிகான் நவம்சா விச் இஸ் ரூல்டு பை சாட்டன் அண்ட் திஸ் பாதா மோஸ்ட்லி டீலிங் வித் பீப்புள் அண்ட் லாசஸ் ஆஃப் ஹிஸ் ஹேர் ஃபைனான்ஸ். இங்க சூரியன் இருக்கும்போது இது 7th ஹவுஸ் யாரோட வீடு? 7th ஹவுஸ் கேப்ரிகான் மகரத்தோட நவாம்சத்துல போய் இது ஆகும்போது இது என்ன ஆகுதுன்னு கேட்டேன்னாக்க, இந்த இடத்துல சேட்டன் அண்ட் சன் பார்க்கும்போது இங்க சேட்டன் வந்து அப்பாவா இருக்கிறதுனால அப்பாவுக்கு உயிருக்கு ஆபத்து வருது. 2வது இது வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பீப்புளோட நிறைய நம்ம இங்க சன் இது சேட்டன் வச்சுக்கோங்களேன், சேட்டனோட வீடு அப்படின்னு இருக்கும்போது ஃபினான்ஷியல் லாஸ் ஒன்று வருது. ஃபினான்ஷியல் லாஸ் பீப்புளோட கரெக்டா பிஸ்னஸ் வந்து டீல் பண்ணும்போது நிறைய ஃபினான்ஷியல் லாஸ் கிடைக்கிறது. இப்போ நம்ம வந்து 3வது பாதம் சூரியன் வந்து 3வது பாதத்துல இருக்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுல எப்படி கேட்டீங்கன்னாக்க 3வது பாதம்ங்கிறது வந்து உங்களுக்கு அக்வாரியஸ்ல வந்து உங்களுக்கு அதாவது கும்பத்துல நவாம்சம் வருது இல்லையா. அப்போ இந்த இடத்துல சூரிய பகவான் இருந்தாக்க அவர் 2வது வீட்டை பாக்குறாரு. அவர் 2வது வீட்டை பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல மனைவி கிடைக்கிறார் இல்லையா. அவருடைய பிளெஸிங் சூரியனோட பிளெஸிங் இருக்கிறதுனால நல்ல மனைவியும் நல்ல கணவரும் கிடைக்கிறார். அட் த சேம் டைம் அந்த மனைவிக்கு வந்து கொஞ்சம் கண் சம்பந்தப்பட்டதோ இல்லை இதுக்கு இது 7ஆம் இடம், இதுக்கு வந்து இது 7ஆம் இடம் இல்லையா. சூரியனுக்கு இந்த இடத்துல 7ஆம் இடம். அதனால அவங்களுக்கு வந்து பைல்ஸ் ரிலேட்டட் ஒரு வந்து ப்ராப்ளம் வரலாம். அட் த சேம் டைம் இது வந்து இந்த 8ஆம் இந்த இடத்துக்கு இது 8ஆம் இடம்ங்கிறது, ஏன்னா இன்னைக்குமே 8ஆம் இடம்ங்கிறது ஒரு அக்கல்ட் நாலேஜ், ஒரு நமக்கு தெரியாத அமானுஷ்ய சக்திகள், இந்த புதனுடைய அமானுஷ்ய விஷயங்களை பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதுல நம்ம ரொம்ப நாலேஜ் அதை பண்ணுவோம். ரொம்ப சீக்கிரட்டான விஷயத்த வந்து சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இந்த இடத்துல வந்து நிறைய சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுவா அப்படிங்கிறது தான் இதுல வந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது பாதம் உங்களுக்கு வந்து மீனத்துக்கு போறது. இப்ப மீனத்துல இருந்து நீங்க பார்க்கும்போது சூரியன் இங்க மீனத்துல இருந்தாருனாக்க இதுக்கு 3வது இடம் இது யங்கர் பிரதர் இல்லையா. இந்த யங்கர் பிரதருக்கு இது லாபஸ்தானம். ஸோ அதனால இந்த தன்னுடைய பிரதர் 4வது வீட்டுல தன் பிரதர் வந்து என்னைக்கும் ரொம்ப பணக்காரலா இருந்து அது மூலமாக இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சு இவங்க அந்த அவளுடைய பணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு இது உண்டு. அட் த சேம் டைம் இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிற இந்த 9ஆம் இடம் வந்து பைசஸ் அப்படின்னாலே அது வந்து ஒரு இல்யூஷனரி. அதுவும் புதனுக்கு இந்த இடம் ஒரு இல்யூஷனரி. ஒரு ஆத்மா வந்து தன்னுடைய ஃபுல் டிராவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறைஞ்சு உயிரிழந்து அதுக்கப்புறம் திருப்பி புனர்ஜென்மம் எடுக்கிற இடம் இந்த இடத்துலதான். ஸோ நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தெரியாத ஒரு ரகசியமான ஒரு இடம் இந்த இடத்துல இருக்கிறதுனால அமானுஷ்ய சக்திகள் இருக்கிற இடத்துல இந்த சூரியன் வர்றதுனால உங்களுக்கு வந்து நிறைய இல்யூஷனரி விஷயங்களை நீங்க அனுபவிப்பீங்க. நிறைய ஜாதகங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். நிறைய விஷயங்கள் பூத பிரேதங்களோட பேசுறது இந்த மாதிரியான ஒரு அமானுஷ்ய சக்தி உங்களுக்குள்ள ஒண்ணு வரும். எனக்கு பார்த்தேன்னாக்க என்னுடைய ராகு வந்து ஆயில்ய நட்சத்திரத்துல இருக்கு 4ஆம் பாதத்துல. அதனால நவம்சத்துல 4வது பாதத்துல எனக்கு வந்து இந்த இடத்துல மீனத்துல இருக்கு. ஸோ அதனாலதான் எனக்கு வந்து ஜாதகங்கள் வந்து சின்ன வயசுல இருந்தே நான் படிக்காத போதே எனக்கு வந்து வந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம நிறைய அமானுஷ்ய சக்திகள் என்னை வந்து கிட்ட பேசியிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய என்னுடைய பதிவுகள் எல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து நல்ல பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சதுனால இப்ப என்கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு துராத்மா வந்து என்கிட்ட வர்றது கிடையாது. நான் வந்து டிவைன் நாலேஜ் ஆஞ்சநேயர்லாம் வணங்கி என்ன நானே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்ப இல்லை. பட் எனக்கு வெறும் ஆஸ்ட்ராலஜி மட்டும்தான் வருது. ஸோ அது மாதிரியான ஏன்னா இது வந்து ஜூபிட்டரோட வீடு இல்லையா. அந்த ஜூபிட்டரோட வீட்டுல வந்து இந்த புதன் அப்படிங்கக்கூடிய ஒரு சர்ப்ப கிரகம் இருக்கும்போது இந்த இடத்துலதான் வந்து விஷ்ணு வந்து
இவரை வந்து மோகினி அவதாரத்துல இருந்த சரபானுவ மோகினி அவதாரத்துல வந்து தலையை கட் பண்ண இடம் இந்த இடத்துல தான் நடந்தது. அதனால இந்த இடத்துல தான் புதனுக்கு ஒரு முக்தி கிடைச்சது. சோ அதனால இந்த இடம் வந்து மிகவும் ஒரு ஒரு என்ன சொல்ல முடியும், ஒரு அமானுஷ்யத்தனம் இருந்தாலும் இந்த இடத்துல நிறைய வந்து ஒரு சக்திகள் வாய்ந்த ஒரு இடமாக தான் கருதப்படுறது. இப்போ வந்து நான் நிறைய உங்களுக்கு விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லியிருக்கேன், அக்கல்ட் நாலேஜ் சொல்லியிருக்கேன், இல்லூஷனரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது உங்களுக்கு ரெமெடி என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ரெமெடி என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்க எப்படி, நீங்க வந்து நான் சொல்லியிருக்கேன், இந்த ராகுவாகட்டும் இந்த மெர்க்குரியா இருக்கட்டும், சர்பத்துல ஆரம்பிச்சு சர்பத்துல முடிஞ்சிருக்கு இல்லையா? சர்பம் ரிலேட்டட் தான் இந்த அஸ்லேஷாங்கிறதே சர்பம் தான். அப்படி இருக்கும்போது இந்த ராகுக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் விஷ்ணு மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து தலையை கட் பண்ணினார். அதே மாதிரியே இப்போ கேத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேத்து யாரு? விநாயகர். இப்போ அந்த விநாயகரை வந்து சிவன் தலையை கட் பண்ண கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது கேதுக்கு ராகுக்கு எப்படி விஷ்ணுக்கு தலையை கட் பண்ணாரோ அது மாதிரி கேத்துக்கு சிவன் வந்து தலையை கட் பண்ணார். சூரியன் யாரு? சிவன் தான் இல்லையா? சோ இந்த இடத்துல அவர் மூலாதார மூர்த்தியாக விநாயகரை அறிவிச்சது கேது. மூல நட்சத்திரத்துல மூலாதார மூர்த்தியாக கேது ஆனார். சோ அதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையாரால இங்க வணங்கி உத்திரடா நட்சத்திரத்துல ஒரு மஞ்சள் பிள்ளையார் வந்து முதல்ல மஞ்சள் பிள்ளையாரை வணங்கிட்டு மற்ற பூஜைகளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த நடந்தது. ஒரு சரித்திரம் படைச்ச ஒரு அந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம். அதனால இன்னைக்கும் நம்ம அந்த பாரம்பரியத்தை கொண்டு வந்திருக்கோம். சோ அதனால நீங்க எத்தனைக்கு எத்தனை விநாயகரை வணங்குறீங்களோ அத்தனைக்கு எத்தனை, அதாவது நீங்க கேதுவை வணங்குற மாதிரி அர்த்தம். வணங்கும் போது இதுல உள்ள நிறைய விஷயங்கள், இந்த கெட்டவான விஷயங்கள்லாம் போய் உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் விநாயகரை வணங்குறது தான். ஓகே. சோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் மிகவும் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பதிவிட்டிருக்கேன். இதே மாதிரியே அடுத்தது வந்து சூரியன் மக நட்சத்திரத்துல இருந்தா அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பொறுமையா என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.